என்ன கவிதா, தீப்பெட்டி இல்லையா? ம் ஆமாங்க. இரு, அம்மாவை எடுத்துட்டு வர சொல்றேன். அம்மா, கவிதா விளக்கேத்தணும், தீப்பெட்டி கொண்டு வாங்க. அம்மா. அம்மாவா? ஆமா, எனக்கு இன்னொரு அம்மா இருக்காங்க. அம்மா, சீக்கிரமா வாங்க. அம்மா, சீக்கிரமா வாங்க. கவிதா. அம்மா. கவிதா. மாப்பிள, நாங்க யாருமே எதிர்பார்க்கல. இன்ப அதிர்ச்சியெல்லாம் கொடுக்குறீங்களே. கஸ்தூரி அம்மாவை உங்களுக்கு எப்படி தெரியும்? கஸ்தூரி அம்மாவை பத்தி கவிதா நிறைய சொல்லியிருந்தாங்க. அவங்கள மிஸ் பண்ணத ரொம்ப வருத்தமா பேசினாங்க. அதான் கவிதாக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டா இருக்கட்டும்னு கஸ்தூரி அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தேன். என்ன கவிதா, இப்ப ரொம்ப ஹாப்பியா? உங்க தங்கச்சி நல்லா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சா அவ ரொம்ப வருஷம் வாழ்வா. இதான சித்தர் சொன்னது? ஆமா. கவிதா இதுக்கு மேல ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்க. ஏன்னா கஸ்தூரி அம்மா இங்கதான் கவிதா கூட இருக்க போறாங்க. கஸ்தூரி அம்மா இங்க இருக்கிறது கவிதாக்கு மட்டும் இல்ல, எனக்கும் சந்தோஷம் தான். என்ன கவிதா? தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சரி சரி, நீ போய் விளக்கேத்த. இந்த கவிதா விளக்கேத்து. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.